பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பொங்கல் தினத்தன்று வெளியாகி மிகப்பெரிய வெற்றி தோல்வி கொடுத்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். 1975 2025 வரைக்கும் உள்ள திரைப்படங்களை பார்க்கலாம். முதலில் வெளிவந்த திரைப்படம் குப்பத்து ராஜா. 1979 ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்தார். ரஜினிகாந்த், பத்மபிரியா, மஞ்சுளா போன்ற பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு தான் பெற்றது. குப்பத்து ராஜா இந்த திரைப்படம் தான் முதலில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொங்கல் தினத்தன்று வெளியாகி ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற குப்பத்து ராஜா திரைப்படம் தான். பொங்கல் என்பது ஒரு புதுமையாக தான் அமையும். 1979 ஒரு சுமாரான வரவேற்பு பெற்ற திரைப்படம். அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா. இந்த திரைப்படம் 1982 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பாடல் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்த திரைப்படம் போக்கிரி ராஜா. மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் அள்ளி கொடுத்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பாயும் புலி. 1983 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் ஜெய்சங்கர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபைட் சீன்லாம் பயங்கர மாசாக இருக்கும். இந்த திரைப்படம் பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. 1983 பாயும்புலி திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்தது. பல திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக உருவங்கள் மாறலாம். இந்த திரைப்படம் 1983 SVE ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசையானி இளையராஜா இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஓசி மகேந்திரன், சுபாஷினி, கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு, 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நான் மகான் அல்ல. இந்த திரைப்படம் 1984 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. நான் மகான் அல்ல மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் 107 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம் நான் மகான் அல்ல. ரசிகர் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படம் 1986 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா மற்றும் கவுண்டமணி, விசு போன்ற பலர் நடித்திருப்பாங்க. ஒரு அருமையான கதை. சத்யராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குமே தந்தை மகன் இருவருக்கும் நடக்கும் ஒரு போராட்டமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான். மிக சிறந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று. அடுத்த திரைப்படமாக பணக்காரன். இந்த திரைப்படம் 1990 P வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி, சரண் மற்றும் விஜயகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் தந்தை மகனுக்கு உள்ள ஒரு போராட்டமாக நடைபெறும். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. 175 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் அள்ளி கொடுத்தது. பொங்கல் தினத்தன்று 1990 மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம் பணக்காரன் திரைப்படம். ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக
தர்மதுரை 1991ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மது, கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு அனந்தமி சென்டிமெண்டாக எடுக்கப்பட்ட தர்மதுரை திரைப்படம். பாடல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம். ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்தா இப்பவும் அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷனான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் அதிகமாக கொடுத்தது. ஒரு சென்டிமெண்டான பொங்கல் தினத்தன்று தர்மதுரை மிகப்பெரிய ஒரு வெற்றி துறையாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மன்னன். இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு மற்றும் விஜயகாந்தி, கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு லவ் ஸ்டோரி இருந்தாலும் இந்த திரைப்படம் கலக்கலான ஒரு காமெடியான மிக சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. ரசிகர் மத்தியிலும் மற்றொரு மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. அதிக வசூல் கிடைத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் 1992 மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பாஷா. இந்த திரைப்படம் 1995ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மார், ரகுவரன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ரஜினிகாந்த் திரைப்படங்களிலே மிக பிரமாதமான திரைப்படங்களே இந்த திரைப்படம். மாஸ் ஆக்ஷன் திரைப்படம் பாஷா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 450 நாள் கடந்து ஒரு வருடம் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை அதிகம் கொடுத்த பாஷா திரைப்படம். இந்த சாதனை எந்த திரைப்படமும் முறியடிக்க முடியாது. பாஷா திரைப்படம் ஒரு ஆக்ஷனான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு குழந்தை குணமாகவும் ஆக்ஷனாகவும் நடித்த மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம். ஆட்டோக்காரன் என்ற பாடல் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது. பாஷா திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு. பாக்ஸ் ஆஃப் வசூலை அதிகம் கொடுத்த திரைப்படம் பாஷா திரைப்படம் தான் பெஸ்ட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பேட்டை. 2019ஆம் ஆண்டு கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சிம்ரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. சசிகுமார் மற்றும் த்ரிஷா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த அளவுக்கு நார்மலான 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த தர்பார். 2020ஆம் ஆண்டு ஏஎஸ் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. யோகி பாபு போன்ற இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புற அளவுக்கு 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அடைந்தது. பொங்கல் தினத்தன்று வெளியாகிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் தர்பார் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இருந்தது. பொதுவாக பொங்கல் தினத்தன்று வெளியாகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்கள் என்று பார்த்தா இந்த 12 திரைப்படங்கள் தான், மொத்தம் 11 திரைப்படங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரைப்படங்கள் 2 திரைப்படங்கள் மட்டும்தான் தோல்வி. மற்ற திரைப்படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் 1979 2025 வரை பொங்கல் தினத்தன்று வெளியாகிய சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.